வணக்கம். இது பாருங்க, என்கிட்ட கொஞ்சம் பழைய காசுங்கள் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம நாட்டு காசு தான். 1942ல இந்த காசு தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனா, இந்த ராஜா யாருன்னு கூட நமக்கெல்லாம் தெரியாது. நம்மலாம் அப்பலாம் பொறந்திருக்க கூட மாட்டோம். இது பாருங்க, தென்னம் மரம் இருக்குது இதில். சதம் தான் இதில் போட்டிருக்குது. இது பாருங்க, 1942 வருஷம் அடிச்சிருக்குது. இந்த காசெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பாரமுமே இல்லை. இது மட்டும் இல்லை பாருங்கள். இவர் யார்? நம்ம நாட்டு ஜனாதிபதியா இல்லை நம்ம நாட்டு இளவரசரான்னு கூட தெரியாது. உங்கள் யாருக்காவது இவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் கூட என்கிட்ட சில காசுங்கள் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள். இவரெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காசுலாம் ரொம்ப நாளாக என்கிட்டவே இருக்குது. உங்களால் இந்த காசு எந்த நாட்டு காசு அப்படின்னு சொல்ல முடியுமா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், 50 ரூபான்னு தான் இதில் போட்டிருக்குது பாருங்கள். இன்னும் சில காசுங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள். இந்த இலை பேர் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் இந்த இலையை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. மரம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா இருந்தால் அது என்ன மரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப பழசு. பாருங்கள், வட்ட வடிவத்தில் ஒரு நிலா மாதிரி எவ்வளோ அழகாக நம்ம ஒரு இலங்கை மாதிரி ஒரு உலகம் மாதிரியும் உருண்டையில் இருக்குது பாருங்கள். சூப்பர் வடிவாக இருக்குது. ஆனால் இது வந்து 1 ரூபா மாதிரி தான் எனக்கு தெரியுது. 1 சதம் மாதிரியும் இருக்குது. இல்லை 7 ரூபா மாதிரியும் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொரு விதமாக தெரியுது. 7 சதம் மாதிரி தான் இது இருக்குது ஒரு சதுர குறியில் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் இது எப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் கூட என்கிட்ட இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். 25 ரூபா 25 ரூபான்னு சொல்லிப்படுது. 25 2002 உள்ளது. அப்போல்லாம் நான்லாம் சின்ன ஆள் பாருங்கள். இன்னும் கூட என்கிட்ட காசு இருக்குது. இதெல்லாம் எந்த நாட்டு காசுன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் எந்த காசு எந்த நாடு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. இது பாருங்கள். இது பாருங்கள், 1982 இந்த அம்போசம் இது இருக்கு பாருங்கள். இன்னொன்று அதே மாதிரி குட்டி அம்போசம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள். இது வந்து எத்தனையில் 2005 மாதிரி இருக்குது. அப்போயோ வந்திருக்கிற ஒரு சின்ன குட்டி அம்போசம் ஒன்று தான் இது. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அதில் டொபி கூட வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோல்டு கலரில் வந்து இந்த அம்போசம் கிடச்சிருக்கு. இது பாருங்கள், இன்னொரு காசு கூட என்கிட்ட இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு. இதெல்லாம் எந்த நாட்டு காசுன்னு சொன்னால் மேப்பால் போல் இந்த காசு. ஆனால் எனக்கு இது சரியாக தெரியாது. ஆனால் இதில் மேப்பால்னு தான் இங்கிலீஷில் அடிச்சிருக்கு பாருங்கள்.